உடைய வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவது. Let it shall happen according to the words of your mouth. ஏன் தெரியுமா? You know why? நாம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. Because we were created in the form of God. நம்முடைய நாவுல தேவன் அதிகாரம் வச்சிருக்காரு. And God has given power in your mouth. நம்முடைய நாவு உருவாக்கும். And your tongue can create. நம்முடைய நாவு உருவாக்கும். Your tongue creates. நம்முடைய நாவு வெறுமையை நிறைவுள்ளதாக மாற்றும். Your tongue can change the voidness. நம்முடைய நாவு இருளை வெளிச்சமாக மாற்றும். Your tongue can change the darkness into light. நம்முடைய நாவு ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கும். Your tongue can change the disorderliness into order. தேவன் நாவுல வச்சிருக்காரு. God has kept it in your tongue. நீங்க என்ன சொல்றீங்க அடிக்கடி? But what are you convincing very often? பிரச்சனை சின்னதா வந்துட்டா, Though the problem is very small, செத்துட்டா பரவாயில்லை. it is better to die. செத்துட்டா பரவாயில்லை. It is better you die. நான் ஏன் இருக்கணும்? Why should I live? செத்துட்டா பரவாயில்லை. It's better I die. பாருங்க, பரிசுத்தவான்கள் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. Even the man of God also uses this word very often. நீங்க இந்த கிதியோன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை படிச்சீங்கன்னா, When you read about Gideon, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல Judges chapter 6, இந்த கிதியோனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். you can read about Gideon. அந்த கிதியோனை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே in the life of Gideon, மீதியானியர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். there were a group named as Midianites. அவங்க என்ன செய்தாங்கன்னா, What did they do? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, The Israelites were there. நிலத்தை உழுது, They plowed, விதைச்சு, they sowed, தண்ணீர் பாய்ச்சி, and they watered, விளைச்சல் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். and they were looking until it was about to harvest. நல்லா விளைஞ்சது. And it was growing up very well. நாளைக்கு அறுக்க போறாங்க. They're supposed to reap it tomorrow. இன்றைக்கு ராத்திரி வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. Tonight they will come and loot and confiscate everything. நாளைக்கு அறுத்துறலாம், Tomorrow we can reap it. நாளைக்கு பலனை காணலாம், Tomorrow we can see the நாளைக்கு என் பிரச்சனை தீந்துரும், tomorrow my problem will be solved. நாளைக்கு அறுவடை அடுத்து என்னுடைய களஞ்சத்தை கொண்டு வருவேன். Tomorrow I will bring it into my barns. இன்றைக்கு ராத்திரி நான் நாளை களஞ்சத்தை கொண்டு வருவேன் நினைக்கிறேன். Tonight I'm thinking that I will bring it into my barns ஆனா tomorrow. காலையில பார்த்தா, But when I see in the இந்த morning, மீதியானே ராத்திரி வந்து அறுத்துட்டு the போயிடும். Midianites will come and take away in the night. நீங்க நினைக்கிறீங்க, பாஸ்டர் You think, நாளைக்கு இந்த பிரச்சனை தீந்துரும், Pastor, this problem will be solved tomorrow. நாளைக்கு சம்பளம், Tomorrow my income, பிரச்சனை தீந்துரும். my salary, my problem will be ஆண்டவர் solved. சொல்றாரு, நீ சம்பாதிச்சிட்டு வந்து ஓட்ட பையில போட்டுக்கிட்டு இருக்க. But God says you're bringing your salary and putting on your holes. உன்னுடைய பிரயாசத்தை பிரத்யான் சாப்பிடுறான். And your labor is being நீ eaten by someone. சம்பாதிச்ச நீ சாப்பிட முடியல. You're not able to eat what you're earning. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா உனக்கு குறைவில்லாத வச்சிருப்பேன். God says I keep you where you can lack nothing. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் குறைவாவே இருக்கு. But all our life we are lacking. நம்மட்ட சொல்றாரு, He says, பராக்கிரமசாலியே, O mighty man, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you.